ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு அரசு மாசு கட்டுப்பாடு வாரியம் புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இனி ஒரு தனிநபரும் நேரடியாக போயிட்டு ஆலோசனை நீங்கள் வழங்கலாம். அதுக்கான அறிவிப்பு தான் வெளியிட்டிருக்காங்க. தனிநபர் இல்லை தொழிற்சாலை, தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், பொதுநல சங்கங்கள் பிரதிநிதிகள் உங்கள் சந்தேகம் இல்லாட்ட உங்கள்கிட்ட இருக்க பிரச்சனை, உங்கள் புகார் நீங்கள் ஒவ்வொரு மாதம் 5ஆம் தேதி அனைத்து மாவட்ட அலுவலகங்கள் மற்றும் மண்டல அலுவலகங்கள் நடைபெறும். அங்கே போயிட்டு நீங்கள் நேரடியாக உங்களோட ஆலோசனையும் தெரிவிக்கலாம், கருத்து தெரிவிக்கலாம், இல்லை புகாராகவும் தெரிவிக்கலாம் சுற்றுச்சூழல் பற்றி. இந்த வெப்சைட் லிங்க் வீடியோ கீழே டிஸ்பிளேஸில் இருக்கும். லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா டைரெக்டாக இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிறோம் tnpcp.gov.in நீங்கள் டைப் பண்ணாலும் இந்த வெப்சைட் தான் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட் ஓப்பன் ஆனோடனே பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தமிழ் வேணுன்னா மேலே பார்த்தீங்கன்னா தமிழ் வடிவம்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே தமிழில் மாறிடும். தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரிய பற்றி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே நீங்கள் ஒரு முறை இதை செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிவிட்டு எப்படி உங்களோட புகார் இல்லை கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா 3 கோட் ஐக்கான் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே லைட்டாக ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா நேரடி கலந்துரையாடல் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே பார்த்தீங்கன்னா உங்கள் புகாரை நீங்கள் பதிவு செய்யலாம். பதிவு செய்யணும் உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் வரும். அந்த மனுவின் நிலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வெப்சைட்டில் ஏற்கனவே உங்கள்கிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்தால் பயனாளர்கள் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். நீங்கள் நேரடியாக அந்த கலந்துரையாடல் நீங்கள் போகும்போது முதல்ல நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் போங்க. நீங்கள் பதிவு செய்கிறதுக்கு திரும்பி பேக் வாங்க இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப்பு ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓப்பன் ஆனோடனே பார்த்தீங்கன்னா பதிவு படின்னு வரும். இதில் தனிப்பட்ட தகவல்னு கொடுத்துருப்பாங்க. ஆதாரில் இருக்க மாரி நேம் என்ட்ரு பண்ணுங்கள். இங்கிலீஷ்லேயும் என்ட்ரு பண்ணலாம், தமிழ்லேயும் என்ட்ரு பண்ணலாம். ஆனால் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஜிமெயில் ஐடி, நெக்ஸ்ட்டு ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். உங்களோட அட்ரஸ் என்ட்ரு பண்ணுங்கள். டோர் நம்பர்லேருந்து டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கங்க. ஃபுல்லாக தெரு நேமில் என்ட்ரு பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு வருகை நோக்கம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எதுக்காக போகிறீங்களோ அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணுற மாரி இருக்கும். மாசு தொடர்பான புகாரா இல்லை விண்ணப்பம் ஒப்பந்தல் தொடர்பானதா அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் மாசு தொடர்பான நீங்கள் போனீங்கன்னா ஒரு புகாரை தெரிவிக்க போகிறீங்கன்னா நீங்கள் மொதல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. வருகை தேதி கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 5/9/2022 கொடுத்துருப்பாங்க. அந்த டேட் முடிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு மந்த்துக்கான டேட்டு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கங்க. டேட் எது இப்போ முடிஞ்சு போன டேட்டு கிளிக் பண்ணாதீங்க. அடுத்த மாதம் என்ன டேட் வருதோ அதை பார்த்து கிளிக் பண்ணிங்க. அந்த டேட்டில் நீங்கள் நேரடியாக கூட நீங்கள் போய் தெரிவிக்கலாம். அதுக்கு தான் அந்த டேட் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்ததுன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மொதல் ஸ்டெப் ஓகே ஆகிருக்கும். 2ஆவது ஸ்டெப்புக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. இதில் பார்த்தீங்கன்னா மனு தொடர்பான தகவல் கொடுத்துருப்பாங்க. மாவட்டம் மற்றும் தாலுக்கா தேர்ந்தெடுப்பதுக்கான கொடுத்துருப்பாங்க. உங்கள் மாவட்ட பெயர் தேர்ந்தெடுங்க. நெக்ஸ்ட்டு தாலுக்கா, நெக்ஸ்ட்டு பார்வையிடுன்னு கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் தலைமை அலுவலகமா இல்லை மண்டல அலுவலகம், மாவட்ட அலுவலகம் இப்படி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எங்கே நீங்கள் நேரடியாக போய் கலந்து கொள்ளுங்கிறீங்களோ அந்த இது செலக்ட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வகை கேட்டிருப்பாங்க. திருப்பியும் நீங்கள் தனிப்பட்ட ஆளா இல்லாட்டா தொழில் சார்ந்தவங்களா இல்லை என்ஜிஓவா பொதுநல சங்கமாக அப்படி கேட்டிருப்பாங்க. தனிப்பட்ட கிளிக் பண்ணிக்கங்க. வருகை நோக்கம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த மாசு சம்மந்தப்பட்டதை நீங்கள் எழுதிக்கலாம். இங்கிலீஷ்லேயும் எழுதிக்கலாம், தமிழ்லையும் எழுதிக்கலாம். எழுதிட்டு நீங்கள் ஏதாவது ஆவணங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் சூஸ் ஃபைல் இருக்குது பாருங்கள். 2 MB அதுக்கு மேலே அப்டேட் பண்ண முடியாது. 2 MB இருக்கிற வரைக்கும் நீங்கள் அப்டேட் பண்ணிங்க. சூஸ் ஃபைல் கிளிக் பண்ணி உங்களோட ஃபைல் அப்டேட் பண்ணிக்கலாம், மாசு சம்மந்தப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா பார்வையிட வேண்டிய அலுவலகம் விழுப்புரம் மாவட்ட அலுவலகம் வரும். அந்த மாதிரி நீங்கள் எந்த மாவட்டம் கிளிக் பண்ணிங்களோ அந்த மாவட்டம் இது வரும்.
நீங்கள் எல்லாம் கொடுத்து சரியாக இருக்கான்னு பார்த்து அடுத்தது நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வந்துடும். அந்த அப்ளிகேஷன் நம்பரை வச்சு நீங்கள் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எந்த டேட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த டேட்டில் போய்ட்டு நேரடியாக, அதாவது கலந்துரையாடல் நேரடியாக அதில் போய்ட்டு நீங்கள் கலந்துக்கலாம். உங்களோட குறைகள் புகார்கள் அனைத்துமே நீங்கள் தெரிவிக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் மாஸ் சம்மந்தப்பட்டதை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.